Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 91 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நீங்கெல்லாம் மார்லே நீங்கெல்லாம் எல்டியன்ஸ்னு சொல்லி மாத்தி மாத்தி கண்ணை நீட்டி வச்சு டப்பு 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 டப்புன்னு சுட்டுக்கிட்ட சவுண்ட் கேட்டுச்சுல நம்மளுக்கு பார்த்துட்டு பீதி ஆயிட்டாங்க. என்னடா சுட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒருவேளை மாத்தி மாத்தி கொண்டுகிட்டாங்களோன்னு வேற பயம். உடனே ரெய்னரு டே ஃபால்கோ கொஞ்சம் முன்னாடி பார்த்து போடாமா, ஏன்னா இப்ப அவங்க அங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அம்ப வச்சு அட்டாக் பண்றதுக்காக அங்க அத்தனை டைட்டன்ஸும் எய்ம் வச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஃபால்கோ எலியா சிக்கனானா செதஞ்சிருவான். அப்படி அவங்க பண்ற அட்டாக்ல இருந்து சும்மா சூப்பரா எஸ்கேப் ஆவான் பாருங்க. பயலுக்கே வெறி ஆயிருச்சு. இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். அதனாலேயே எல்லாத்துலயும் பூந்து பூந்து போவான். கரெக்டா பக்கத்துல போகும்போது ஜீனும் ரெய்னரும் ஜம்ப் பண்ணிடுவாங்க. ரெய்னர் பாத்தீங்கன்னா டைட்டனா மாறிட்டான். ஹீரோ லேண்டிங் கொடுத்த நம்மாலு நான் இந்த வார்ஹேமர் டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே டைவர்ட் பண்றேன், நீங்க மட்டும் செத்து தொலைஞ்சிடாதீங்க அப்படின்ட்டு பீக்கையும் பார்த்து ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு வெளியில வாம்பான். ஏன்னா அவளுமே இன்னும் சாகல, அதுல மாட்டிட்டு இருக்கா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரெய்னர் போடுவான் பாருங்க ஒரு சண்டை வேற லெவல்ல இருக்கும். அதாவது கண்ணா பின்னான்னு சண்டை போடாம நீட்டா எல்லாத்தையும் எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிப்பான். சோ அப்படி வழியில இருக்க எல்லா வார்ஹேமர் டைட்டனையுமே அவன் கூட சண்டை போட இழுக்கிற மாதிரி இழுத்து விட்டவன எல்லாருமே ரெய்னரை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் ஜீனா அந்த டெட்டனேட்டரை ஆக்டிவேட் பண்றான். அவனும் பாத்தீங்கன்னா வேகமா அடிச்சு பிச்சுக்கிட்டு போவான். அது வரைக்கும் ரெய்னர் ஹோல்டு பண்ணி ஆகணும். சரி எந்த பஞ்சாயத்து எல்லாம் போயிருவான்னு பார்த்தா குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு மறுபடியும் 2 டைட்டன் இவனுக்கு குறுக்கால வரும். என்ன இவனுக்கு வந்துகிட்டே இருக்கானுன்னு கடுப்புல இருக்கும் போதுதான் நம்ம பீக்க அவ டைட்டன்ல இருந்து வெளியில வந்துருவா. அப்படியே அந்த திரிசூலத்துல பயந்துகிட்டே ஓடி வருவா பாருங்க. பார்க்கவே செம காமெடியா இருக்கும். ஓடி வர 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 டைட்டனா மாதிரி அந்த வார்ஹேமர் டைட்டன் கழுத்துல ஒரே கவ்வு. இங்க ஜீன் பாத்தீங்கன்னா சண்டை போட முடியாம அடிச்சு புரண்டு வந்து விழுவான். கார் டைட்டன் வந்து அந்த டைட்டனோட கழுத்தை கவ்வி துப்பிரும். அப்போ இன்னொரு டைட்டன் வந்து அவ தலையை அடிச்சு சதற வைக்கும். டப்புன்னு எஜெக்ட் ஆவா. மறுபடியும் டைட்டனா மாதிரி அந்த டைட்டனை கவ்வுவா. இன்னொரு டைட்டன் வந்து அடிக்கும், மறுபடியும் எஜெக்ட் ஆவா. பீக்கால தான் கார் டைட்டனா மாச கணக்குல இருக்க முடியுமே. அதனால இவ எத்தனை டைம் வேணாலும் எஜெக்ட் பண்ணி டைட்டனா மாறலாம். நான் இதை ஜெயிக்கிற வரைக்கும் திருப்பி 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 பண்ணிக்கிட்டே இருப்பேன். 100 டைம் ஆனாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு டைட்டன்ஸ் எல்லாத்தையும் கவ்வி கதற விடுவா. ஜெயினுகிட்ட நீ இந்த டைட்டன்ஸை பத்தி எல்லாம் கவலைப்படாத, டெட்டனேட்டரை அமுத்தி அதை பிளாஸ்ட் பண்ணு, ஒரு ஒர்க் முடிஞ்சிடும், அடுத்த வேலையை பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லுவா. சரின்ட்டு அவனு வேகமா போவான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். மறுபடியும் ஒரு டைட்டன் வந்து அவனை அடிச்சு பைய பாத்தீங்கன்னா பேன்னு போய் தொங்கிட்டு இருப்பான். பீக்கு பாவம் 100 டைம் இல்ல மில்லியன் டைம் நான் எஜெக்ட் ஆனாலும் ஜெயிக்க முடியாது போலயேன்னு. அங்க ரெய்னருக்கு பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு அடி விழுந்துகிட்டு இருக்குது. உடம்பு பூரா அம்ப ஏத்தி வச்சிருக்கானுங்க. சொல்ல போனா ரொம்ப நேரத்துக்கெல்லாம் அவனாலையும் தாக்க பிடிக்க முடியாது. ஆனிக்கு என்ன கடுப்பாவுன்னா பெர்டோல்ட் அவன் பப்பாட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கான்ல, அவனை சும்மா விடக்கூடாதும்பா. இவங்க அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது மிகாசா எந்த டைட்டன் அர்மினை வாயில கவிட்டு போச்சுங்கிறத பாத்துருவான். அந்த கூட்டத்துக்குள்ள தெரிஞ்சிருன்னு வைங்க. ஆனி கிட்ட அந்த டைட்டன் தான் அதுதான் கவச்சு, அதுக்கு பேர் என்ன, அது என்ன பீஸ்டா இல்ல காட்டா இல்ல என்ன அப்படின்னு ஆனிக்கு தெரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லும்பா. ஆனா கோனி பார்த்துட்டு அங்க ஓடிட்டு இருக்கு பாரு அப்படின்ட்டு கரெக்டா காமிச்சு கொடுத்துருவான். அந்த டைட்டன் பேர் தான் ஒக்கபி. சோ ஃபால்கனை அந்த டைட்டனை கார்னர் பண்ண சொல்லுவாங்க. எப்படியாச்சும் அர்மினை அதுகிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஆனியே இப்ப களத்துல இறங்கிடுவா. ஆனியோட ஃபைட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் நமக்கு தெரியுமே, தாறுமாறா சண்டை போடுவான். ஆனா என்ன ஒரு விஷயம்னா இவங்க எல்லாம் வில்லனுகளா இருந்தா மட்டும்தான் நல்லா சண்டை போடுவாங்க. ஹீரோவா கன்வெர்ட் ஆயிட்டா மொன்னையா தான் சண்டை போடுவாங்க. அது ஏன்னே தெரியல. கேபி பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி டைட்டன் ரைபிள் கன்னை இன்னும் கையில வச்சிருக்கா. அதை வச்சு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்ன ஒரு கொடுமைன்னா அவ ஒரு டைம் சுட்டானா 10 அடிக்கு பின்னாடி பறந்து போவா. இப்ப பிளைங்ல இருக்காங்க, இவ சுட்டானா என்ன ஆகும் கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாளா பாருங்க. லெவி பார்த்துட்டு இதை வச்செல்லாம் அவங்கள தடுக்க முடியாதுமா, நான் இப்ப ஜீக்க தான் தேடிட்டு இருக்கேன், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் இந்த கண்டிஷன்ல கூட நான் அவனை மட்டும் தான் கொல்ல போவேன் அப்படின்ட்டு காலை பாப்பா உடஞ்சு அப்படியே திரும்பி இருக்குது. என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நம்மால லைஃப்ல இவனுக்கு மேல இருக்க அதிகாரிங்க கொடுத்த ஒரு ஆர்டரை கூட நிறைவேற்றாம விட்டது இல்ல. ஃபெயிலியர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாமே சக்சஸ் தான். ஆனா நம்ம எர்வின் கொடுத்த ஃபைனல் ஆர்டரை இன்ன வரைக்கும் நிறைவேற்ற முடியல. அதுதான் அவரு கொடுத்த கடைசி ஆர்டர். அதை எப்படி நிறைவேற்றாம விட முடியும்? ஆனா சண்டை போட்டு ஜெயிச்சு நம்ம பயலுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அவங்கள கொண்டு போய் கடலை பார்க்க வச்சாச்சுன்னு வைங்களேன். ஆனா நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்தது அடுத்தவங்களை இப்படி காலுக்கடியில வச்சு நசுக்கிறதுக்கு தானா? இல்ல, இல்லவே இல்ல. இந்த உலகத்துல டைட்டன் ஒண்ணு இல்லாமயே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோட ஆசை. அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு சந்தோஷமான உலகமா இருக்கும் தான் நினைச்சாங்க. ஆனா அப்படி இல்லாம போச்சுன்னா இவ்வளவு நாள் அவங்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டது எல்லாமே வீணா போயிடும். லெவிக்கு இன்னொரு விஷயமும் நல்லா புரியுது. எர்வினா இன்னைக்கு காப்பாத்திருக்கலாம், ஆனா நான் காப்பாத்தாம விட்டதுக்கு எந்த ரிக்ரெட்டும் இது வரைக்கும் நான் பண்ணதில்ல. ஏன்னா உங்க டிசிஷனும் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரியே தான் ஒருத்தன் கண்ணுல வெறியோட ஃபியூச்சரை கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு வெறியில இருக்கான். அதனால தான் நான் அர்மினை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப என்னன்னா நம்ம மிகாசா, கோனி, ஆனி இவங்க 3 பேருமே களத்துல இறங்கிட்டாங்க. மிகாசாவும் ஆனி அந்த டைட்டன்ஸ் கூட சண்டை போடுவாங்க. கோனி ஒரு சைடு அந்த
ஒக்கப்பிய வட்டிட்டு போவான். அது ஆனி காலுக்குள்ளதான் பூந்து போகும். ஆனாலும் அதை பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் மிகாசா ஆனியோட கையில அந்த ஹூக்க குத்துவாளா, இவ ஓங்கி தூக்கிட்டு வீசுவா. ஒக்கா மக்கா சரியான வேகம். அந்த ஒக்கப்பி கிட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு. இனி அவ்வளவுதான், கழுத்துல ஒரே போடா போட்டு அர்மினை காப்பாத்திடலான்ட்டு போகும்போதே இடையில 2 டைட்டன்ஸுங்க வந்துரும். அதை விட்டுட்டு பிடிக்க போனா இன்னொரு டைட்டன் இவளை பிடிக்க வரும். அதோட கையை வெட்டுவா. ஆனா கத்தி சில்லு சில்லா செதறி அடிச்சு புரண்டு போய் விழுவா. சோ மிகாசாக்கு பாத்தீங்கன்னா அடிபட்டுருச்சு. அந்த டைட்டன் பாத்தீங்கன்னா இவளை பிடிக்க வருமா, அப்பதான் ஆனியோட என்ட்ரி. முதுகுலயே ஒரு போட போட்டு காலை ஹார்னிங் பண்ணி சுத்தி ஒரு அடிப்பா பாருங்க. அவ்வளவுதான், அந்த டைட்டன் சம்பவம் ஆயிருச்சு. இப்ப என்ன பஞ்சாயத்துனா இவங்க எல்லாருமே ஒன்னா இருக்கணும், இல்லன்னா சீக்கிரமாவே செத்து போறது கன்ஃபார்ம். இப்ப அந்த ஒக்கபி பாத்தீங்கன்னா அந்த கொலோசல் டைட்டனை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அது மட்டும் அது கிட்டக்க போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கொலோசல் டைட்டன் பக்கத்துல போனாலே தூக்கி தூக்கி அடிக்கும். அதனால இப்ப 3 பேரும் மாசா சம்பவம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. இனிமேட்டும் ஈஸியா எல்லாம் முடிய போறது இல்லைன்னு வைங்களேன். ஆனா எவ்வளவு நேரத்துக்கு இவங்களால இதே மாதிரி சண்டை போட முடியும்னு தெரியல. கேஸ் தீந்துருச்சுன்னா அதுவும் பெரிய பிரச்சனை. சரி, இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம அர்மீனோட மைண்டுக்குள்ள காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா கதறிட்டு இருக்கான். எந்திரா, நீ என்னோட பாடி தானே, ஏன் உன்னால மூவ் பண்ண முடியல? நான் கெஞ்சி கேக்குறேன், எல்லாரும் அங்க செத்துக்கிட்டு இருக்காங்கடா. ரெய்னர், பீக்கு, ஜீனு, கோனி, மிகாசா, லெவி, பால்கோ, கேபின்னு எல்லாம் சண்டை போட்டு சாகுற நிலைமையில இருக்காங்க. இப்படியே விட்டா எல்லாம் செத்துருவாங்க. எந்திரா குப்பைன்னு அவனையே அவன் திட்டுன்னு திட்டி பச்சை பச்சையா கிழிச்சுக்கிட்டு இருப்பான். எல்லாமே பண்ணி கடைசியில என்னையும் ஏமாத்திட்டில. நமக்கு கிடைச்சதே செகண்ட் லைஃப், அதை ரெஸ்பான்சிபிளா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு நன்றி கடனாச்சு வேணும். அதுக்காக நம்ம இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல. செத்து போன மாதிரி படுத்து என்ன பண்ண போற? ஏந்திரா ஏந்திரின்னு கதறி கதறி அழுவான். அப்பவும் அவன் பாடியில ஒரு அசைவும் இல்ல. அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த கொலோசல் டைட்டன்லாம் மத்த நாடுகள்ல நடந்து போயிட்டு இருக்குது இல்ல, அங்க மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு காட்டுவாங்க. பாவம் எப்படி ஓடினாலும் அதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ஓடுறதுக்கு இடம் இருந்தா கூட பரவாயில்ல, கார்னர் பண்ணிருச்சுங்க. மேல இருந்து ஒவ்வொருத்தரும் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே ஃபுல்லா பாறை. விழுந்தாங்கன்னா செத்துருவாங்க, இல்லன்னா மிதிப்பட்டு சாவாங்க, அப்படி இல்லன்னா பயத்துல சாவாங்க. அப்படி ஒரு நிலைமை. அப்படியே அந்த உலகத்தோட ஒவ்வொரு மூலையிலயும் டைட்டன்ஸ் வரத பார்த்துட்டு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு காட்டுவாங்க. இந்து, முஸ்லீம், சிக்கிசம், ஜெயினிசம், கிறிஸ்டியானிட்டி, அது இதுன்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க. அவ்வளவுதான், நம்ம கடைசி நிமிஷத்துக்கு வந்துட்டோம். அந்த முடிவை நம்ம ஏத்துக்க வேண்டியதான்னு. அதுலயே அந்த டைட்டன்ஸுங்க நடந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா அனல் பறக்குது. ஆளுகளுக்கு அடியில தப்பிச்சு ஓனா கூட அந்த டைட்டனோட ஹீட்லயும் கீழே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அதுலயும் எரிஞ்சே செத்து போயிருவாங்க. இந்த டைட்டன்ஸுங்க அது இதுன்னு எதுவும் பார்க்கல, அதுங்க பாட்டுக்கு இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்குதுங்க. சோ இப்படி அதுங்க கார்னர் பண்ணி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா அவங்க குழந்தையோட மேல இருந்து கீழே விழுவாங்க. குழந்தையும் கையில இருந்து அப்படியே ஸ்லிப் ஆகும். அந்த அம்மா கீழே விழுந்துருவாங்க. நான் அந்த குழந்தைய பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்தவரு அலேக்கா புடிச்சிருவாரு. ஆனா அவராலையுமே அந்த கூட்ட நெரிசல்ல ரொம்ப நேரத்துக்கு ஹோல்டு பண்ண முடியல. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா இன்னொரு கைக்குன்னு அப்படியே முன்னாடி பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். எப்படியாச்சும் அடுத்த ஜெனரேஷனை காப்பாத்தணும்னு போராடுறாங்க. ஆனா டைட்டன்ஸுங்க வருது, எப்படி காப்பாத்த போறாங்கன்னு தெரியல. அதே நேரம் இங்க அர்மின் பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுதான்ல, அவன் கையில திடீர்னு பாத்தீங்கன்னா மண்ணு இருக்கும். அவனுக்கே ஷாக்கு. அப்படின்னா நம்ம இன்னும் சாகல, இது எந்த இடம்? இது ட்ரீமும் இல்ல, ஹாலுசினேஷனும் இல்ல, ஆஃப்டர் லைஃபும் இல்ல, இதுதான் பாதை, அதாவது ரியாலிட்டின்னு சொல்லுவான். பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல கோஆர்டினேட் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பையலுக்கு இப்பதான் ஒரு கேள்வியே வருது, அவன் அந்த டைட்டன் வாய்க்குள்ள இருந்தான்னா எப்படி அவனால மத்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுது? அப்படின்னா எல்டியன்ஸ் எல்லாருமே ஒரே பாத்துல கனெக்ட் ஆயிருக்காங்களா? அப்படி மட்டும் அது உண்மையா இருந்துச்சுன்னா என்னால இங்க இருந்தே சில விஷயத்த சாதிக்க முடியும் அப்படின்ட்டு பயலுக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கையே வரும். யோசின்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைம் பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்குமா, என்னடான்னு பார்த்தா அந்த ஜீக் பையன் மணல் வீடு கட்டிட்டு இருப்பான். அட பேதியில போனவனே, அங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, இங்க மணல் வீடு கட்டிட்டு இருக்கேடான்ட்டு அவன்கிட்ட பேச போவான். இனி இதுக்கப்புறம் ஜீக்கு என்ன மாதிரி எல்லாம் குண்டு தூக்கி போட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.